ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி வந்து மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவு மல்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 1 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 4 வரமிளகா. இதுதான் வந்து இதோட மசாலா. ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வறுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 மூடி தேங்காவை வந்து அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அதோட வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 5 வெள்ளைப்பூண்டு இது சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வந்து சுருள வதக்கணும். சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி போட்டுக்குங்க. மூடி போட்டு விசிலதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸில் இறக்கிட்டா அவ்வளோதான். சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டி பதத்தில் இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் சாதத்தோட இட்லி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.